அனைவருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தற்போது வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியுன்றதை ஒன் பை ஒன்னாக வீட்டில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள், ஓகேவா? இல்லை ப்ரோ, எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐடியாவே கிடையாது, நான் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போனால், இல்லை எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, எந்த யூனிஃபார்ம் போட்டாலும் பரவாயில்ல, ஏதோ எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ அப்படின்றவங்க இந்த வீடியோ தெளிவாக நீங்கள் பார்க்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேன்டீன் அசிஸ்டண்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? கேன்டீன் அசிஸ்டண்ட்டில் என்ன ஒர்க் இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். சாதாரணமாக ஒரு சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஆர்மி கூட எடுத்துங்க, எல்லா துறையிலையுமே வந்து கேன்டீன்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அது வந்து நீ பொருட்கள் வாங்குறதா இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் சாப்பிட்ற இடமா கூட இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக, சரிங்களா? அந்த இடத்துல ஒரு கேன்டீன் அசிஸ்டண்ட்னா ஒரு ஹையர் அஃபிஷியல் நீங்கள் வரும்போது அவங்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயத்த வந்து பரிமாறுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபுட்டை பரிமாறுற மாதிரி இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துன்னு வந்து வைக்கிற மாதிரி இருக்கலாம். கேன்டீன் சின்ன சின்ன பொருளும் சரி, அந்த கேன்டீனில் நீங்கள் ஏதோ ஒரு கூடமாடாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இதில் அமையும். ஜாப் நல்ல ஜாப் தான், எல்லா ஃபெசிலிட்டியுமே இதுக்கு உண்டு, ஓகேவா? கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டவே மிகப்பெரிய ஒரு விஷயம், ஓகேவா? அதில் வந்து நம்மளுக்கு கேன்டீன் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம வந்து வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. இதோட சேல்ரி பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 56,000 வரைக்கும் தராங்க, ஓகேங்களா? 18,000 ஸ்டார்டிங் சேலரி தராங்க, 56,900 இது ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் இந்த சேலரி வந்து பேக்கேஜ் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோட வேக்கன்சி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 22 வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா, ஓகேங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் 22 வேக்கன்சி தான் நீங்கள் போட்டி போட முடியும், ஓகேங்களா? வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்களால் முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வாய்ப்புன்னு உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கணும்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். எல்லா ஜாபுக்குமே போட்டி போடுங்க. அப்ளிகேஷன் போடுறதுல நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க போகிறது கிடையாது, ஓகேவா? உங்களுடைய ரிஸ்க்கெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டில் உங்களுக்கு ஆல் டிக்கெட் கையில் வந்துட்ட பிறகு தான் உங்களுடைய எஃபெக்டே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, இதுக்கு எலிஜிபிள் கேட்டகிரினா நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தாலே இதுக்கு போதுமானது. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் குவாலிஃபைடு, ஓகேங்களா? அடிஷ்னலாக ஏதாச்சும் குவாலிஃபைடு வேணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் சொல்கிறேன், ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 25 வயசுக்கு உள்ளே இருக்கணும், ஓகேங்களா? 18 வயசுக்கு மேலே 25 வயசுக்கு உள்ளே. இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக விண்ணப்பிக்க முடியும், இதோட லாஸ்ட் டேட் எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், இந்த அப்ளிகேஷன் வந்த நாள்லேருந்து நம்மளுக்கு 30 days வந்து டைம் தராங்க, ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் எல்லாத்துலேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்கோம், யாரெல்லாம் தகுதியுடைய நபர்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலான்றத எம்ப்ளாய்மெண்ட் தகவல் மூலிமா எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருச்சு. தமிழ்நாட்டிலேருந்து மேக்சிமம் எல்லாருமே அப்ளிகேஷன் போடணுன்னு தான் என்னோட நோக்கமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாதாரணமாக ஒரு 5 வேக்கன்சி கூட ஜார்க்கண்ட்லேருந்து, உத்தரப்பிரதேசம், ஒரிஷா, இந்த மாதிரி இருந்து கர்நாடகாவுக்கும் சென்னைக்கும் நம்மளோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கோசரம் அவங்க வராங்க. இந்த இடத்துல இருக்கிற போஸ்டிங்க்கு அந்த இடத்துலேருந்து ஆட்களை வந்து ட்ராவல் பண்ணி வந்து அட்டன் பண்ணிட்டு போகிற நோக்கம் என்னன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஓகேங்களா? இந்த வேலை வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஜாப். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அண்ட் கேன்டீன் அசிஸ்டண்ட், ஓகேவா? இது வந்து நீங்கள் விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஃபில்லப் பண்ணி இந்தியன் போஸ்ட் மூலிமா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். சரி ப்ரோ, நாங்கள் அப்ளிகேஷனை வந்து விண்ணப்பிச்சிடுறோம்
அப்ளிகேஷனும் ஃபில் பண்ணிடுறோம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு நகல் எடுத்து எல்லாமே பின் பண்ணி வச்சுட்டு எதுக்கு நாங்கள் எந்த அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்புறது அப்படின்னு கேட்டால் ஃப்ரம்மை வந்து நீங்கள் உங்களுடைய அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல வந்து டூ அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ் தான் எழுதணும். நல்லா நோட் பண்ணிங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸை தான் நீங்கள் டூவில் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பக்கூடாது, போஸ்ட்டில் அனுப்பக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எதுவுமே வந்து எங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பக்கூடாது, எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி தான் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ மட்டும் நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போனால் போதும். இதில் இந்த ஜாபு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இயர்ஸ் பீரியட் ஆஃப் ப்ரொமோஷன், 2 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் பேசிக் ஜாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை கஸ்டம்ஸ் ஜோன் 1 இந்த ஏரியாவுக்கு தான் இவங்களே ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. ஓகேங்களா? உங்களுடைய போஸ்டிங் எல்லாம் மும்பை ஜோனில் தான் இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து மும்பை வரைக்கும் யாருக்குள்ளே போய் நாங்கள் அட்டன் பண்ண லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்குமே, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, இந்த 18,000 சம்பளம் வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக குவார்ட்டர்ஸ் இருக்குது, அலவன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து சேலரி பேக்கேஜ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஒரு மொழின்றதும் மிகப்பெரிய விஷயம் கிடையாது. அப்படின்னு பார்த்தா யாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போகவும் மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு குவாலிஃபைடு நல்ல மார்க் இருக்குது ப்ரோ, நான் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவேன், என்னால் எஃபெக்ட் போட முடியும்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சரி, வேறு என்ன டவுட்? உங்களுக்கு மும்பை ஜோனில் தான் போஸ்டிங்கும் சொல்லியாச்சு, இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனும் சொல்லியாச்சு. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் வந்து இதுதான் கொண்டு போகணும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி காலேஜ் ஐடி கார்டு கூட இருந்தாலே போதுமானது தான். அவங்க கேட்குறது என்னென்னா அந்த ஐடி ப்ரூஃபில் உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் நேம் ப்ளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே வந்து உங்களோட ஆல் டிக்கெட்டில் இருக்கிற மாதிரி மேட்ச் ஆகணுன்றது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஐடி ப்ரூஃபு ஞாபகமாக ஒரிஜினல் கொண்டு போகும்போது. ஓகேங்களா? மற்றபடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. இல்லை ப்ரோ, நான் வேறு ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் ஜாபில், நீங்கள் கம்பல்சரி என்ஓசின்றது கம்பல்சரி கொண்டு போகணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வேலைக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பர்மிஷன் லெட்டராக அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? கஸ்டம்ஸ்க்கு 2 அட்ரஸில் என்ன ஃபில் பண்ணுன்றதை தெளிவாக சொல்லிட்டேன். அது மட்டும் கிடையாது, நீங்கள் 30 டேஸ்க்குள்ளே இந்த அப்ளிகேஷனை வந்து போஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அந்த அப்ளிகேஷன். 1 பை 1 எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை தெளிவாக சொல்கிறேன். லாஸ்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ, லேட்டஸ்ட்டு. ஓகேவா? இந்த இடத்துல உங்களுடைய லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஆப்சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ எதாக இருந்தாலும், இந்த ரெண்டுத்தில் எதாக இருந்தாலும் ஓகே. ஆனால் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோக்கு மேலே சைன் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிங்க. லேட்டஸ்ட்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ, உங்களுடைய சைன் இந்த ஃபோட்டோக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? 2 அட்ரஸ் அவங்களே காமனாக கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் நேமை ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் ஹையராக என்ன படிச்சிருக்கீங்க, 10th +2 டிகிரி. ஹையர் லெவல் என்ன படிச்சிருக்கீங்களோ நீங்கள் டிகிரினா ஒன்லி டிகிரின்னு எழுதிடுங்க. பிஇ ஸ்டூடெண்ட்னா பிஇ டிகிரி, பிஏ அண்டு பிகாம் இந்த மாதிரி எக்ஸட்ரா. இல்லை +2 மட்டும் தான் படிச்சுன்னா +2ன்னு எழுதிடுங்க. இந்த இடத்துல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா ஃபஸ்ட்டு வந்து 10th, ரெண்டாவது நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டா, பாஸ் ஆஃப் இயர் நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, டிவிஷன் ஆஃப் கிளாஸ்னால் நீங்கள் அதனுடைய பர்சன்டேஜ், நீங்கள் ஏ கிரேடில் வரீங்களா சி கிரேடில் வரீங்களான்றதை டிவிஷன் ஆஃப் கிளாஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, நீங்கள் 500க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இந்த இடத்துல
ஃபுல் மார்க்கு அந்த 500ன்னு எழுதிடுங்க. சப்ஜெக்டே 2 சப்ஜெக்ட் ஏதாச்சும் எழுதலாம். தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி எக்ஸட்ரா. இந்த இடத்துல 2ன்னு எழுதிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் +2 ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அதில் எந்த லெவலுக்கு நீங்கள் கிரேடில் வரீங்க, உங்களுடைய மார்க் என்ன, இந்த இடத்துல +2ல் டோட்டல் மார்க் என்னன்றதை இங்கே மென்ஷன் பண்ணணும். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா, இந்த மாதிரி துறை நீங்கள் சப்ஜெக்டில் அங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கூட அட்டாச் பண்ணுன்றதை சொல்கிறேன். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃபு, பர்மனண்ட் அட்ரஸ். ஓகேவா? உங்களோட ஐடி ப்ரூஃப்லேயே அந்த அட்ரஸ் மேட்ச் ஆகிடும். கம்பல்சரி அந்த ஐடி ப்ரூஃப்லேயே உங்களோட அட்ரஸ் மேட்ச் ஆகிடும். நேஷ்னாலிட்டி இந்தியன். ஓகேவா? எல்லாம் ஆதார் கார்ட்லேயே உள்ளடங்கிடும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வைக்கணும், பேன் கார்டு ஜெராக்ஸ் வைக்கணும், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? 10th மார்க் ஷீட் வைக்கணும். 10th மார்க் ஷீட் கம்பல்சரி. பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க 10th மார்க் ஷீட் இருந்தால் போதுமானது. ஓகேங்களா? 10th மார்க் ஷீட் இருந்தாவே இந்த ஏபி கவர் ஆகிடும். ஏன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் தான் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க பார்த்துட்டு. ஓகேங்களா? பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க 10th மார்க் ஷீட் வச்சாலே போதுமானது. கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த பிரிவினை சேர்ந்தவங்கன்றதை, நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை வச்சுருங்க. ஓகேவா? முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா? 13th ஒன்று இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி. எல்லாருக்கிட்டையும் இப்போ காமனாக மெயில் ஐடின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அதுக்கு தான் எல்லா தகவலும் இன்டிமேட் பண்ணுவாங்க. உங்களோட ஆல்டிக்கிட்ட இருந்தாலும் சரி, ப்ளஸ் உங்களுக்கு எந்த தகவல், உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனாலும் சரி, ஓகே ஆனாலும் சரி, எல்லா தகவலுமே செப்பரேட்டாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமாவும் இமெயில் மூலிமாவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷன் எல்லாம் படிச்சிருங்க. படிச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த சிட்டியில் வரீங்களோ ப்ளேஸ் அங்கே எழுதிட்டு, டேட்டு நீங்கள் என்றைக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு, உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இனிபடி டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கு ஏதாச்சும் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா ப்ரோ, நாங்கள் என்சிசியில் இருக்கோம், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கோம், ஏதாச்சும் போனஸ் மார்க் இருக்கா, என்எஸ்எஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னு கேட்குறவங்க, இதுக்கு அந்த மாதிரி போனஸ் மார்க்கோ இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு அப்படின்னலாம் சொல்லலை. ஓகேவா? நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டிங் மும்பை தெளிவாக சொல்லிடுறேன். இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஓகேவா? விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? தமிழ்நாட்டிலேருந்து அனைவரும் அப்ளிகேஷன் போடுங்க. இந்த மாதிரி வாய்ப்பு ரொம்ப ரேர். சரிங்களா? இந்த மாதிரி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட்டு தனியாக கேன்டீன் அசிஸ்டண்ட்டுக்கு வர்றது ரொம்ப ரேர். அதனால் யாராக இருந்தாலும் டிலே பண்ணாதீங்க. உங்களுடைய திறமையை வெளி இடத்துல, வெளி மாநிலத்தில் நம்மளோட எஃபர்ட்டை காட்டுங்க. ஓகேவா? டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நண்பர்களே. யாராக இருந்தாலும் உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. டைம் இருக்குது. உடனே அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்காச்சும் அப்ளிகேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு கமெண்டில் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் நான் பயோவில் கொடுத்துட்றேன். ஓகேவா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.